தேவலோகத்தில் தகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய யாரு தேவ இந்திரன் இருக்கார் இல்லையா? ஆமா, அண்ணவர் தான் மாலை 8 மணவாளர். அந்த கொண்டகுமாரா ஆயா, என் மணவாளன் கொண்டையை நீ கண்டாயா? இதுக்கு முன்னாடியே கண்டிருக்கிறேன் பல தடவை. நல்ல வேலை அவர் கொண்டைய பார்த்தன்னு சொன்ன, ஆனா உங்க ஆயா மண்டைய பார்த்து நீ சொல்லாத விட்டுட்ட. ஆயா அப்படி இருந்தாலும் அம்மாடியம்மா என் பதியாய மன்னவன் எனக்கு அவருக்கு எத்தனை பிள்ளைங்க போறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கிறாருமா. நானும் சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதனால அவரை ஓடோடி சென்று காணலாமா? அம்மா யாப்பா நெடுந்தூரம் போகணும், உன் புருஷனை பாக்கணும்னா நான் பாரு RN500 பைக் வச்சிருக்கேன். நாம 2 பேரும் பைக்ல ஏறி உக்காந்தா என் பிள்ளைங்க மட்டும் என் பைக்ல உக்காந்தா 100ல தான் ஸ்பீடு, 100ல போறோம். 108ல வரீங்க. ஏன்டா கிளம்பும் போதே ஏன்டா இப்படி வாய வைக்கிறீங்க? சரி சரி, அதனால என் வண்டியில ஏறி உட்காரணும்னா வண்டி ஸ்டார்ட் பண்றேன். நான் 100 ஸ்பீட்ல போகும்போது தவறி விட்டு கீழே விழுந்து போயிருப்பல. ஏன்டா வளப்பங்கிட்ட வாயா, வளவளன்னு பேசினா வாய்க்கு கேடும். வருஷம் ஒரு புள்ள பெத்தா உடம்புக்கு கேடும். உடம்புக்கு கேடு இல்ல, உடம்பு தான் கேடு. நீ எடு போலாம். எடுக்கலாமா? புடிச்சுக்கிடு, நீ எடு. பாடி போலாம், பாடி தாவோ. எவனா அவன் பொண்டாட்டிக்கார மக்கால ஓலிய தம்பி கொண்டகுமாரு யாரே மந்திரியாரே? ஐயா நான் தாங்க. என்னுடைய பாசமுள்ள என் தேவிய ஆமாங்க இந்திராணியை கூட்டி வர சொன்னே. ஆமாங்க, அரமணிக்கு சென்று அழைத்து வந்தாயா மந்திரி? மகாராஜா உங்க தேவடியா கிட்ட நான் போயிட்டு வந்தேன். என் மனைவிய பார்த்து தேவடியான்னு சொல்றியா? ஏன்டா நான் கூட ஒரு தடவை தான் சொன்னேன், நீ பல தடவை சொல்லி அடக்குது. ஏன்டா நான் ஒரு மகாராஜா, நான் ஏன்டான்னு சொல்லலாம். என்னை பார்த்து வாடா போடா எங்க மகாராஜா உங்களை ஒரு நாள் ஒரு பொழுது பாடா போடா அவனை இவனை மக்கால ஓலி ஏன கூலி அவங்கிட்ட முட்டாளு அப்படின்னு சொல்றீங்களா? பைத்தியக்கார கூலி சொல்றியாடா? நீங்க அப்படிலாம் சொல்றீங்கன்னா நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஐயா உங்க பவுண்டாட்டி வந்துருச்சுங்க. என் மனைவிப்பா அத்தாங்க மாலை தரித்த என் மனைவி. அங்க பாருங்க கடக்கால புடுங்கிட்டு வந்து நிக்குது. என்னத்த உங்க வீட்டுக்கார அம்மா கடக்காலோட வந்து நிக்குது. ஏன்டா என் மனைவி ஏன்டா மாடா எருமையா கடக்கால் போட்டு கட்டி வச்சிருக்க? யாங்க ஆனா இது நாள் வரைக்கும் எத்தனையோ பேருக்கு ஜோடி பொருத்தம் பாத்துருக்கேன். உங்க ஜோடி பொருத்தம் போல யாருக்குமே கிடையாது.
மகராசனுக்கு மாடு அமையுமா? ஆமாங்க. புண்ணியவானுக்கு பொண்ணு அமையுமா? அப்படியே மனைவிடா. உன் புண்ணியவானுக்கு பொண்ணு அமைஞ்சா இல்லையா? ஆனா புண்ணியவானோடைய புள்ள அமைஞ்சிருக்குது பாருங்க. என் பாசமுள்ள என் மனைவி இந்திராணி. அம்மா இந்திராணி, தேவியா இந்திராணி. தேவி, நான் பேசிய வசனத்தினால் சுருக்கிக் கொண்டு மன்னவரை பார்க்கலாம் வந்து கொண்டிருக்கிறேன். நீங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டீங்களே, பரவாயில்லையா? பாசமுள்ள என் தேவியே சுவாமி, அதனால அப்படி இருந்தாலும் ஐயா பாதரவிந்தமான மல்லிகை, முல்லை, கோங்கு, இருவாச்சி, பாரிசாத, வெற்றி வேறு சொல்லக்கூடிய பலவிதமான புஷ்பங்களை கொண்டு என் பாதம் பதிந்திருக்கிறாயா இந்திராணி? ஆமாங்க, சொல்லுங்க.
மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவித்தபடினால் என் தேவிக்கு மனமாலை கொலையாம உனக்கு நான் வெச்சு குங்கும் அழியாம நான் கட்டின இந்த திருமாங்கியத்தோடு அம்மனாகிய மாரியம்மனுடைய கிருமையினால பொண்ணு லோகத்துக்கே ராணியாக வாழ்ந்திருப்பா தேவி. தேவியா, தங்களின் பாதார இந்த கமனங்களை ஆதாரமாக சேவித்தபடி இந்த பூ உலகிலே என்றென்றைக்கும் மகளத்தோடு வந்திருப்பா தேவி என்று தேவி. அப்படி இருந்த போது சுவாமி மன்னவா, நான் ஒன்று சொல்லவா? ஒரு வார்த்தை என்ன, நான் உன்னை மாலையிட்ட மன்னவன் தானே, தயக்கம் இல்லாத கேள் தேவி. அப்படியா? ஆமா, சொல்கிறேன். அடுத்த சங்கதி என்னவோ குளக்கரையில் நீராடிவிட்டு பூவோடும் பொட்டோடும் வாசனை தெரிவித்தோடும் சந்தன சவ்வாது அத்தனையை மேனில் பூசிக்கொண்டு என் பதியாகிய மன்னவர் எப்போது வருவார் வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேன். அப்படி காத்திருந்த வேளையிலே இந்த பாரா சபைக்கு முன்னாடி தாதியாகிய இந்த குரங்கை விட்டு அழைத்து வந்த சங்கதிகள் என்ன சுவாமி? அதுக்குதான் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அரசாங்க மந்திரி. அவனை பார்த்து தரக்குறையா குரங்குன்னு சொல்லக்கூடாதுமா. அவன் கோச்சிட்டு போயிட்டா நமக்கு யாருமா மந்திரி வேலை பார்ப்பாங்க? ஏங்க மகாராஜா, உங்களுக்கு தெரியுது, இவளுக்கு தெரியுதா? இது நாள் வரைக்கும் நீங்க இல்லாத அப்பெல்லாம் இவளுக்கு நான் எத்தனை வட வேலையெல்லாம் பார்த்திருப்பேன். என்ன வேலை? பணிவிட வேலைய. பணிவிடை அதெல்லாம் கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறாளாவா? தேவி, ஏங்க மாமா இந்த பக்கம் வாங்க. என்ன வாடி போடின்னு சொல்றான். அவன் தான் குரங்குன்னு சொன்னான். அரங்கு ஒரு குரங்கு என்ன செத்த குரங்குங்கிற மாதிரி. இதெல்லாம் மந்திரி எல்லா வீட்லயும் நடக்கிற பிரச்சனை இதுதான். சரி, பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்தை பொண்டாட்டி இதை காட்ட மாட்டானுங்க. எந்த கேன கூதியும் எவன் ஏமாந்த கூதியும் அவங்கிட்ட தான் காட்டுவாங்க. நான் என்ன நினைச்சுட்டேன், சொல்ல சொல்ல நீங்க கேட்டுக்கிட்டே நிக்கும். காது கேட்காத கேன புண்டான்னு நான் நினைப்பேன். ஆனா தேவியா, இன்று தினத்துல உன்னை எது கலைத்தேன் தெரியுமா? அதில் அந்த தேவசாவை கூட்ட வேண்டி எதியாலே கொண்டாடித்தேன். தேவசாவை கூட்ட வேண்டி எதியாலே கொண்டாடித்தேன். மந்திரி நான் கூட்ட வேண்டும். எப்படி என்றால், நான் தேவர்களுக்கெல்லாம் தளபதி தேவகோமானமாக இருக்கிற காரணத்தினால பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வலோகத்துல
மாதத்துக்கு ஒரு முறை தேவர் சபை கூட்டுவது வழக்கம். அதனால இன்று தினத்துல தேவர் மூவர் சித்தர் என்று சொல்லக்கூடிய ஏவற்றாறு ரிஷிமார்களும் வருவார்கள். எல்லாரும் இன்னைக்கு சேர்வுனாங்க தேவர் சபையை கூட்ட வேண்டும். அதற்காகத்தான் தேவி ஒரு இடத்துல ஒரு வாய் வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு அழைத்தேன். தங்களின் ஆசை பிரகாரம் தேவர் சபை கூடட்டும். அதனால உங்களுடைய வஜ்ராயுதம் இருக்குது இல்லையா, இது அப்படியே கையில ஏந்தி நீங்க நின்னீங்கன்னா எத்தனை பேரா இருந்தாலும் எதிர்கள் உங்களை வெல்லவே முடியாது. அதனால சுவாமி தேவர் சபை கூட்டுங்கள். உன்னோட அருகில் நான் நிற்கிறேன் சுவாமி. ஆகட்டும் தேவி. ஆனால் மந்திரியாரே